ஹாய் ஹலோ ஆல், திஸ் இஸ் தாஜுதீன் ஃப்ரம் ஏஎன் ஃபால்சிலி. ரீசெண்டாக ஒரு சர்ச்சுக்கு சவுண்ட் ப்ரூஃப் அக்வாஸ்டிக் பேனலிங் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ தான் இது. இந்த சர்ச்சோட மொத்த ஏரியா ஒரு 3300 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வருது. சர்ச்சில் மைக்கில் யூஸ் பண்ணுறதுனால மெயினாக சவுண்ட் வந்து எக்கோ கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க சவுண்ட் வெளியே போகக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட மெயினான ரெக்குயர்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்கிடெக்டும் பில்டிங்கை டிசைன் பண்ணியிருந்தார். மெயின் டோர் ஒன்று, அப்புறம் சைடில் ஒரு டோரு, அப்புறம் விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 2. இந்த சைட்டில் நாங்கள் வால் பேனலிங் ஒர்க் எப்படி பண்ணியிருந்தோம்னா, வால்லேருந்து 2 இன்ச்சுக்கு ஜிஏ ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங் பண்ணிட்டோம். இந்த சைட்டுக்கு அக்வாஸ்டிக் பேனலிங்கு நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் ஜிப்ராக் செயின் கோபின் பிராண்டில் வர அக்வாஸ்டிக் சீலிங் டைல்ஸ், அப்புறம் ரினோ பிராண்டில் வர ராக்குல் சாலிட் ராக்குல் வரும். இது வந்து 50 mm திக்னஸ் வரும். அந்த மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். பேனலிங் ஒர்க்குக்கு டேரக்ட் வாலில் 2 இன்ச்சுக்கு ஜேஇ ஃப்ரேமில் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இதோட 50 mm வர ராக்குள்ள நாங்கள் அதில் லே பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கரெக்டாக அது காடியில் உட்கார மாதிரி தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். நார்மலாக ஏரியா கம்மியாக இருந்தால் நம்ம ஃபுல் டோன் டைலே போட்டால் போதும், அதுவே நம்மளுக்கு சவுண்ட் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஏரியா ஜாஸ்தியாக இருந்து மைக் யூஸ் பண்ணுற ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ராக்குல் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து சவுண்ட் அப்சர்வனால நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனாலேயே இந்த சைட்டில் நாங்கள் ராக்குள்ள எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் லே பண்ணியிருந்தோம். எந்த ஒரு கேப்பும் விடாமல் இருக்கிற பிட் ஏரியா கூட நாங்கள் கட் பண்ணி எல்லா பக்கம் லே பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ப்ராசஸாக ஃபுல் டோன் டைலை அதுக்கு மேலே நாங்கள் ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த ஃபுல் டோன் டைலு நம்ம ஃபால் சீலிங்க்கு யூஸ் பண்ணலாம், பேனலிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபால் சீலிங்க்கு கிரிட்டு சேனல் பண்ணுறதுனால ஸ்க்ரூ பண்ணுற நீட் இருக்காது. நான் அதை அப்படியே அந்த சேனலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேனலிங் பண்ணுறதுனால சேனல் மேலே ஸ்க்ரூ பண்ணி தான் லே பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வரைக்கும் ஜாயின் புட்டி, போர்ட் ஜாயிண்ட் ஆகிற இடம், போர்டு ஸ்க்ரூ பண்ண இடம் அதங்கே எல்லாம் மெஸ்டே போட்டி ஜாயின் புட்டி வைக்கிறது. இதோட இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அக்வாஸ்டிக் பேனலிங் ஒர்க் என்கொயரி இருந்ததுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸில் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.